இருக்கணுங்கிறதுனால இதுக்குமே ஒரு சேஃப்டி லிமிட், சேஃப்டி அளவுகள்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கான வீடியோவில் நாம் இந்த பற்றி பார்க்க போகிறோங்க. என்னது இதுன்னு பார்க்குறீங்களாங்க? வேறு ஒன்றும் இல்லை, காய்ந்த முருங்கைக்காய். இந்த காய்ந்த முருங்கைக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய முருங்கை விதைகள், இந்த முருங்கை விதைகளை நம்ம எப்படி சாப்பிடலாம், இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, இந்த விதைகளை எப்படி டாக்டர் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது தான். ஏன்னா மரத்துலேயே விட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த விதைகள் நல்லா காஞ்சி போய் இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். இதன் மேலே ஒரு அவுட்ரு ஷெல் மாதிரி இருக்குது, ஒரு பேப்பர் மாதிரி இந்த ஃபைபர் நார்கள் ஒட்டி இருக்குன்னு சொல்லலாம். நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தோல்களை நீக்கிற பின்னாடி இந்த பகுதி கடினமான மேலே இருக்கக்கூடிய ஓடு போன்ற பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதையும் நம்ம நீக்கிடலாம். ஸோ இதுக்கு உள்ள பருப்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த முருங்கை விதை நம்மளுக்கு உண்மையிலே பல நன்மைகளை தருங்க. ஸோ டைரெக்டாக நான் அப்படியே உடச்சி எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உங்களால் இந்த விதைகளை பார்க்க முடியுது. அப்படி உடைக்கப்பட்ட இந்த விதைகளை நாம் சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். ஆனால் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். இதை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாங்க. அதாவது விதைகளெல்லாம் எடுத்து இந்த விதைகளை வானிலையில் ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா இது மொறுமொறுன்னு ஆயிரும். இப்போ ஒரு மாதிரி காஞ்சி போனதுனால சவுக்குன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு. மேலும் அப்படியே டைரெக்டாக சாப்பிடும்போது ஒரு விதமான இனிப்பு சுவை, பல்வேறு விதமான சுவை இதில் தெரியுதுன்னு வைங்களேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லை வெந்நீரில் கொதிக்க வச்சும் சாப்பிடலாம், இல்லை ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம், இல்லை இந்த விதைகளை வச்சு டீ மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். சரிங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த விதையை சாப்பிடுவதன் மூலமாக என்ன ஆரோக்கிய நன்மைகள் டாக்டர் அப்படி ஸ்பெஷலாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த முருங்கை காய்களையும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முருங்கை விதையும் நாம் இந்த முருங்கை மரத்துலேருந்து தான் எடுத்தோம். இப்போ ப்ரௌன் கலரில் காய்ந்து தொங்கக்கூடிய இது எல்லாமே முருங்கை காய்கள். பறிக்காமையே விட்டோம் அப்படின்னா இது நன்றாக காய்ந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளும் நல்ல ஒரு மாதிரி கருப்பு நிறத்தில் மாறி இந்த மாதிரி முருங்கை விதைகள் மாறிடுது. இந்த முருங்கை விதைகளை தான் எடுத்து நாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இதோட ஆரோக்கிய நன்மைகள் மிகவும் அதிகம். சொல்ல போனாங்க, முருங்கை கீரையை விட இந்த மாதிரி முருங்கை மரத்துலேருந்து, இந்த காய்ந்த முருங்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த முருங்கை விதைக்கு நிறையவே மருத்துவ பலன்கள் உண்டுங்க. முக்கியமாக நம்ம தோள்களுக்கு, முடிகளுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள், போஷாக்கு தரக்கூடியதுன்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்னால. ஏன்னா இந்த விதைகளை நீங்கள் சாப்பிடும்போது தான் தெரியும், ஒரு மாதிரி இதில் கொழுப்பு சத்து இருக்கிறது. அதோட தன்மையிலே நம்ம கடிக்கும்போது அதோட தன்மையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. கூடவே இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வைட்டமின் அண்ட் மினரல் சத்துக்கள் தான் நம்ம தோள்கள் மற்றும் முடிகளோட ஆரோக்கியத்துக்கு காரணம். ரெண்டாவது, இந்த முருங்கை விதைகள் கண்டிப்பாக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஏன்னா ரத்த அழுத்த அளவுகள் குறையும், கொழுப்புகள் அளவு குறையும், நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கும், கெட்ட கொழுப்புகளோட அளவு குறையும். அடுத்து 3வது விஷயம், எப்போ ரத்த அழுத்தம் பற்றி பேசணுமோ ரத்த அழுத்தத்தோட அண்ணன் சர்க்கரை வியாதியை பற்றி பேசணும். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை சாப்பிடலாம் அப்படின்னா யூஸ்வலாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் அதே விஷயத்தை சாப்பிடலாம். ஜென்ரலாக அதான் ரூல்ஸு. இது வரைக்கும் பல்வேறு விதமான உணவுகள் கொடுத்து பேசிட்டேன். இதுதான் ரூல்ஸு, இது பெரிய எக்ஸப்ஷன் எதுவும் கிடையாது. ஆக சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்குமே இந்த முருங்கை விதைகள் இன்சுலின் செக்ரேஷனை அதிகப்படுத்தக்கூடியது. இன்சுலின் அதிகமாக இருந்தால் மட்டும் பத்தாது. ஏன்னா டைப் 2 டயபிட்டிஸில் இன்சுலின் அதிகமாக தான் இருக்கும். அந்த இன்சுலின் செல்களில் போய் வேலை செய்கிறதுக்குமே அந்த செல் மேலே இருக்கக்கூடிய ரிசெப்டார் நல்லா வேலை செய்யணும். அந்த ரிசெப்டார் நல்லா வேலை செஞ்சு குளுக்கோஸ் எரிக்கப்படுவதற்கு இந்த முருங்கை விதைகள் உதவும். நம்ம உடலோட முக்கியமான உள்ளுறுப்புகள் லிவரும் கிட்னியும், நம்ம கல்லீரலும் சிறுநீரகமும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு நச்சுக்கள், டாக்ஸின்ஸு, நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை மருந்துகள், ட்ரக்ஸு, குடிக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, மதுவை ஜீரணம் பண்ணி மதுவை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு, தொற்றுக்கள் சில வகையான தொற்றுக்களை கூட தடுக்கிறதுக்கு இந்த கல்லீரலும் சிறுநீரகமும் நல்லா வேலை செஞ்சால் மட்டுமே அது நடக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த கல்லீரலும் சிறுநீரகமும் எதனால் டேமேஜ் ஆகுனா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால டேமேஜ் ஆகும். அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது முருங்கை விதைகள். அடுத்து புற்றுநோய்ங்க.
நேற்று தான் இந்த புற்றுநோய்க்கு கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி வந்து அரசியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அதை விட பெஸ்ட்டுங்க, இந்த முருங்கை விதையில் இருக்கக்கூடிய நயாசிமிசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இது வந்து நம்ம புற்றுநோய்கள் வரதை தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டது, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய பண்புகளை கொண்டது. அடுத்தது நம்ம ஜீரண மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்குமே இந்த முருங்கை விதைகள் நல்லது. ஜீரண மண்டலம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த முருங்கை விதைகள் சாப்பிட்றது அப்படிங்கிறது அதை சரி செய்யும். அடுத்து இந்த முருங்கை விதைகள் நல்லா தூக்கம் வரதுக்கு நல்லா உதவி செய்யுங்க. நல்ல ஒரு ஸ்லீப் எய்டுன்னு சொல்லலாம். நம்ம மூளை, ஞாபக சக்தி, மெமரி பவர் கூடுவதற்கும் முருங்கை விதைகள் நல்ல உதவி செய்யும். குறிப்பாக வயது அதிகமாகிறதுனால உண்டாகக்கூடிய மூளை செல்களோட குறைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, ஞாபக சக்தி திறன் குறையிறது, மெமரி குறையிறது போன்ற விஷயங்களை தடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். மேலும் மூட்டு வீக்கம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கின்னு சொல்லக்கூடிய மூட்டு வீக்கம் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அலர்ச்சி நோய்கள்லேயும் இந்த விதைகள் சாப்பிட்டா நல்ல பயன் உண்டு. அதே மாதிரி ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்க இந்த முருங்கை விதைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும், ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் முருங்கை விதைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது தான். இருந்தாலுமே வந்து இப்போது ஆஸ்துமாவில் வந்து குர்சிட்டின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து இந்த விதைகளில் இருக்குது. இந்த குர்சிட்டின் வந்து பொதுவாக ஆலிவ் ஆயில், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், எலுமிச்சை, ஆரஞ்சு, கீரைகள், ஆப்பிள், வெங்காயம் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள். இந்த குர்சிட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இதுலேயும் இருக்குது, முருங்கை விதைகள்லையும் இருக்குது. அந்த வகையில் இது நல்ல மூச்சு குழாய்கள் விரிவடைகிறதுக்கு, ஆஸ்துமா அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம் முருங்கை விதைகள் சாப்பிட்றதுனால. அடுத்து கண்களோட ஆரோக்கியத்துக்கும் இது நல்லதுங்க, ஜென்ரலாகவே ரெகுலராக சாப்பிடும்போது. மேலும் ரத்த சோகை, அனீமியா, அதுலேயும் சிக்கிள் செல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான ரத்த சோகை இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட முருங்கை விதைகள் பயன்படுது. எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுமே ஒன் ஆஃப் த விஷயமா இந்த முருங்கை விதைகளை வச்சுக்கலாம். யார் ஒருத்தர் இந்த முருங்கை விதைகள் சாப்பிடக்கூடாது, கர்ப்ப காலத்தில் வேண்டாம், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வேண்டாம், பிபி மாத்திரை, சர்க்கரை மாத்திரை சாப்பிட்றவங்க அவங்க டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இதை எடுத்துக்கணும், நீங்களே எடுத்துக்கக்கூடாது. சரி டாக்டர், இத்தனை விஷயம் சொன்னீங்களே, இப்போது ஆண்களுக்கு இது நன்மை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஏஜ் ஓல்டு கேள்வி, அதாவது பாக்கியராஜ் சார் ஆரம்பித்து வச்ச கேள்வி. இது நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். அதாவது விலங்குகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் ஓரளவு நன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக விரைப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு, விந்தணுக்களை அதிகரிக்கிறதுக்கு போன்ற விஷயங்களுக்கு உதவுமா. இப்போது விரைத்தல் தன்மை பொறுத்த வரைக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுங்க. ஜென்ரலாகவே ரத்த அழுத்தம் எதனால் குறையுது, ரத்த ஓட்டம் எதனால் சீராகுது, ஜென்ரலாகவே பிபி ஏன் குறையுது, நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகிறது. அதே விஷயந்தான் இங்கேயும். உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடையும் போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியும் நன்மைகளாக வெளிப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆங்கில மருத்துவம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு டைரெக்டாக இதை குறிப்பிட்டு இதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிற மாதிரி அங்கே யாரும் சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். இதோட சுவை வந்து ஒரு மிக்சடு சுவைங்க. ஃபஸ்ட்டு இனிப்பாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் துவர்ப்பு சுவையோடு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சடு டேஸ்ட்டு தான். ட்ரை பண்ணி பாருங்கள், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, சூப்பராக இருக்கும். பாலில் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். சரி, இவ்வளவு நன்மைகள் சொன்னாலும் இது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதோட நச்சுத்தன்மை அப்படிங்கிறது இருக்கலாம் இல்லையா, அதனால் வந்து இதுவுமே அளவோடு தான் எடுத்துக்கணுங்கிறதுனால இதுக்குமே ஒரு சேஃப்டி லிமிட், சேஃப்டி அளவுகள்னு ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அளவுகள், இதோட சேஃப்டி அளவுகள் அப்படிங்கிறது நான் எவ்வளோ சொல்லுவேன் அப்படின்னா 5 விதைகள்ங்க. இதில் இருக்கக்கூடிய 5 விதைகள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த 5 விதைகள் மூலமாக பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. மாறாக நான் சொன்ன பல்வேறு நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு மேலே வேண்டாம். முருங்கை விதைகளோட பயன்பாடு குறித்த இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.